அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிர்ஃபிட்டி, அந்த பாருங்களேன், அந்த புழுவை பாருங்களேன், நம்ம குடிப்போம்ல தண்ணி, நார்மல் தண்ணி, அந்த மாதிரி இப்படி தூக்கிறோம். அந்த அஸ்வினி பிடிச்சி கொடுக்கு மாதிரி போட்டு இப்படி மேலே தூக்கிறோம். தூக்கி ஃபுல்லாக சாரை உறிஞ்சிட்டு கெடாசி போட்டுரும். இதுவுமே இந்த புழுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈயோட வேலை என்ன தெரியுங்களா, எங்கே அஸ்வினி கூட்டம் இருக்குன்னு போய் பார்க்கும். தேடி போயிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி, ஹெலிகாப்டர் அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி நேராக போவோம், அஸ்வினி எங்கே இருக்குன்னு பார்க்கும். அந்த இடத்துல போயிட்டு முட்டையை வச்சுட்டு வந்துடும். அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த இளம் புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அஸ்வினியை நல்லா சாப்பிடும். இதுவுமே சராசரியாக 40 to 50 அஸ்வினியை ஒரு நாளையில் சாப்பிட்ரும். சரிங்களா? அப்போ அஸ்வினி பூச்சி இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் இருந்தாலே போதும். அஸ்வினி அதே மாதிரி இதர சாறு உறிஞ்சுற பூச்சிகள். அடுத்தது இந்த நாவா பூச்சி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நெல்லில் கதிர் நாவாய் பூச்சின்னு ஒரு பூச்சி வரும். சரிங்களா? பாலை வந்து கதிர் வெளியே வர நேரத்தில் பாலை உறிஞ்சு எல்லாம் வெள்ளையாயிடும். எப்பயுமே நாவாய் பூச்சிகள் சாறு உறிஞ்சுற வகை தான் சார்ந்தது. சரிங்களா? அப்படி வச்சுங்க. ஆனா இந்த நாவா பூச்சிக்கும் அந்த நாவா பூச்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். சாறு உறிஞ்சக்கூடிய நாவா பூச்சி மூக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? ஊசி மாதிரி இருக்கும். ஆனா இவருக்கு அப்படி தேவையில்ல, இப்படி வளைஞ்சிருக்கும். 2 காலால முன்னாடி இருக்கக்கூடிய 2 கட்டி அணைச்சி பூச்சியை வேற புழுக்களை அணைச்சி அப்படியே இப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய கொடுக்கு மூலயமா உடம்புக்குள்ள விட்டு சாரை உறிஞ்சிரும். அதுதான் இதோட வேலை. பார்த்துக்குங்க. இதுலேயுமே நிறைய கலர் இருக்குது.